ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்சுக்கு நல்லா சூப்பரான கதம்ப சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 2-3 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருக்க எல்லா வகையான காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறிகளையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறிகளை ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் நல்லா வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே 3 தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் வதக்கி செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது எல்லா காய்கறிகளும் வதங்கிடுச்சு, தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். எந்தளவுக்கு உங்களுக்கு சாம்பார் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். காய்கறி நல்லா வெந்து வந்துடும். ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கி தான் நம்ம செஞ்சுருக்கோம், அதனால் 10 நிமிஷம் மட்டும் காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். இப்போது வெந்ததுக்கப்புறமா துவரம்பருப்பை நான் வேக வச்சுட்டு சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக புளியை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மட்டும் புளி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் நாட்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா புளிப்பாக இருக்குது, அதனால் புளிப்பு சேர்க்கலை. இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக ஒரு டேஸ்டியான கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி சாம்பார் உங்களுக்கு டேஸ்ட்டாக வரலைன்னா நெய்யில் கூட நீங்கள் தாளித்து சேர்த்துக்கலாம். இன்னும் சாம்பார் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.